Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 895 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பையன் நம்ம எம்பரஸ் போவா ஹன்காக்க மீட் பண்ணால, அவளுக்குன்னா செம ஹாப்பி. ஆமா, இவளுக்கு இந்த இடத்துல என்ன வேலை? சரி, அப்படியே அங்க கட் பண்ணி அந்த சிடர் கில்டோட பர்மனன்ட் ஸ்வாட் ஸ்குவாடுக்கு லீடரான குவாரானா அப்படின்னு ஒருத்தைய காட்டுறாங்க. அவன் இந்த மாதிரி லூஃபி போவா ஹன்காக்க மீட் பண்ணிட்டான்னு சொல்லி அவங்க கூட்டத்தோட தலைவன் அந்த மோசமான பவுண்டி ஹண்டர் சிடர் கிட்ட போய் சொல்லிட்டான். உடனே அந்த கிறுகு பையன் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அந்த வார்லாடான போவா ஹன்காக்கையும் லூஃபியும் போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணிட்டான். சைல்டிஷ் பாய், நம்மள பத்தி இன்னும் அவனுக்கு தெரியல. சரி, இவன் பவுண்டி ஹண்டர், இவன் இந்த மாதிரிலாம் ரெண்டு பேர்த்தையும் போட்டு தள்ளலான்னு தெரிஞ்சதுன்னா லூஃபிய போட்டு தள்ளனதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா வார்லாட போட்டு தள்ளனதுக்கு விரட்டி செருப்பாலேயே அடிப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டா, லூஃபி தான் ஹன்காக போட்டு தள்ளிட்டான், நாங்க அவனை போட்டு தள்ளிட்டோன்னு பிளேட்டை மாத்தி விட்டுருவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்தையுமே போட்டு தள்ள பயங்கரமா ஒரு பிளான போட்டுட்டான். இங்க ஹன்காக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன லூஃபி, என்னைய பாக்குறதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தேன்னு கேட்டா, இல்லவே இல்லையே, நான் கோலா வாங்க தான் வந்தேன், உன்னை தேடியெல்லாம் வரலாம்பா. அதுவே பெருத்த அவமானம் தான். பட் இருந்தாலும் மனசை சரி பண்ணிட்டு உன்னோட ஒரே விளையாட்டு லூஃபின்ட்டு வழக்கம் போல அவன் கூட ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவா. இப்போ ஹன்காக்கு குளிக்கிறான்னா கண்டிப்பா அவளோட சிஸ்டர்ஸ் எல்லாம் அவளுக்கு செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல, அந்த பைரட் ஹண்டரோட ஆளுங்க அவளை போட்டு தள்ளுறதுக்காக வந்துட்டானுங்க. எவ்வளவு வேகமா இருக்கானுங்க பாருங்களேன். ஆனா இவங்க விட மாட்டாங்கல்ல, கொய்யாலைகளா. குளிச்சுக்கிட்டு இருக்கிறது வார்லாடு, எவனாச்சும் குறுக்க வந்தீங்க பல்லுகள் எல்லாம் கழட்டி உங்க கையிலேயே கொடுத்துருவேன்பா. அவனுக்கு அடங்குற மாதிரி இல்ல, அவங்க எல்லாத்தையும் கண்ட மேனிக்கு அடிச்சு திரிய விட்டுட்டு நேரா மொத்த படையோட உள்ள வந்துருவானுங்க. வந்துட்டு பேச்செல்லாம் கிடையாது. அந்த ஜிஞ்சரோட ஆளுகளும் கண்ணா பின்னாடி அந்த கார்பனேட்டட் வாட்டரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவானுங்க. லூஃபி பலூன் மாதிரி ஊதி ஹன்காக் மேல அடிப்படாம காப்பாத்திடுவான். அதுக்கப்புறம் நீ இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்து கிளம்பு, இவனுக்கு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பானா. அவனுக்கு வேற சும்மா இல்லாம என்னடா என்ன அந்த லூசு கிட்ட ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கியான்னு வேற அவளை அசிங்கமா பேசிடுவானுங்க. அவ ஆல்ரெடி எவ்வளவு டெரரான ஆளுன்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஏதோ லூஃபிங்கிறதுனால அவ விட்டுட்டா. இவனுல விட்டுவாளா? ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படித்தான் இன்டீசென்டா வருவீங்களாடா நன்னாரி பள்ளிலான்னு பச்சையா திட்டுவான். அவனுக்கு அப்படித்தான் வருவோன்ட்டு கண்டமே நீங்க அட்டாக் பண்ணுவானுங்க. லூஃபி வாயிலேயே மிதிப்பான். லூஃபி இப்படி அட்டாக் பண்ணுவான். பட் அவ எல்லாத்தையும் கல்லா மாத்துவாளே. சோ அப்படி அட்டாக் பண்ணி அங்க இருக்க எல்லாத்தையுமே பொலந்து கட்டிட்டாங்க. இனி பேலன்ஸ் இருக்கிறது அந்த ஜிஞ்சர் மட்டும்தான். இப்ப வசமா மாட்டிட்டான். ஏன்னா அவளோட தங்கச்சிங்க போவா ஹன்காக்கு லூஃபி எல்லாரும் சேர்ந்து சுத்தி வளைச்சாச்சு. ஐ ஆம் சாரி, நம்ம தாய்க்கிழவியும் அவங்க கூட தான் இருக்காங்க. அவன் எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, நான் இதைத்தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ரெண்டு கையை சேர்த்து ஒரு அடி அடிப்பான். என்னடான்னு பார்த்தா டீலக்ஸ் CO2 கேஸ். அப்படியே அந்த இடம் பூரா பரவும். அதை மட்டும் ஸ்மெல் பண்ணாங்க, எல்லாரும் காலி. லூஃபி நல்ல வேலை ஹன்காக காப்பாத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப். மிச்சவங்களும் அங்க இருந்து அடிச்சு புடிச்சு ஓடிடுவாங்க. அந்த மஸ்கிட்டோ வாங்கி அப்ப யாருக்கு தான் புகை அடிச்சுட்டு இருக்கான். இங்க லூஃபி அவளை காப்பாத்திட்டான்னு கண்ணா பின்னா நாட்டம் போட்டுட்டு இருப்பா. ஐயோ என்னைய காப்பாத்திட்டான்னு. ஆக்சுவலா கேஸ் இன்னும் பரவிக்கிட்டே இருக்குது. அதனால அங்க இருந்தா சேஃப்டி இல்லன்னு வேகமா அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இந்த டுபுக்கு குவாரானாக்கு தான் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நம்ம ஆளுங்க எங்கெல்லாம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்கன்னு கரெக்டா அவ ஆளுகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருவா. அதாவது இப்ப அவங்க கோலா ஃபேக்டரியை நோக்கி தான் போறாங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லி அவங்க பாஸ் சிடர்ட்ட கேட்ட உடனே, நீங்க எதுவும் பண்ணாதீங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன். ஏன்னா அந்த மாங்கா பையன் பெரிய பைரட் எல்லாம் ஹண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சாமா. அதனால இப்ப ரசிச்சு ஜாலியா பண்ண போறேன்பா. இவங்க தப்பிச்சு அந்த கோலா ஃபேக்டரி கிட்ட வந்துட்டாங்கன்னு வைங்க, லூஃபிக்கு ஹன்காக்கோட தங்கச்சிங்களை நினைச்சு கவலை. ஏன்னா அவங்களுமே அந்த புகைக்குள்ள மாட்டாங்கல்ல. போவாக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவளை காப்பாத்தினது மட்டும் இல்லாம அவளோட தங்கச்சிகளை பத்தியும் கவலைப்படுறான்ல. அதுக்கப்புறம் மன்னிப்பு வேற கேட்பான். தேவையில்லாம உங்களையும் இந்த பஞ்சாயத்துல இழுத்து விட்டேன்னு. ஆக்சுவலா அவனை ஃபாலோ பண்ணி வந்துதான் இங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இவங்க ரெண்டுத்தையுமே சுத்து போட்டுருக்காங்கன்னு அவனுக்கு தெரியல. அவன் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, பைரட் ஃபெஸ்ட்ல தான் நான் உன்னை மீட் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்பா. பயலுக்கு அந்த ஃபெஸ்ட்டை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் தான் விலாவாரியா சொல்லுவா. என்னன்னா அந்த பைரட் ஃபெஸ்டிவல்ங்கிறது பைரட்ஸ்ங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா நடத்துற ஒரு ஃபெஸ்டிவல். சில பல வருஷத்துக்கு ஒரு டைம் ரேண்டமா இந்த மாதிரி எப்பவாச்சும் ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க. அப்படி வர பைரட்ஸோட பவுண்டி எல்லாத்தையுமே ஆட் பண்ணா 10 பில்லியனை தாண்டி போயிடும், அந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் இது ரொம்ப டார்க்கான ஃபெஸ்டிவல். இந்த இடத்துல இந்த கவர்மெண்டோட சட்ட திட்டங்கள்லாம் இல்லாம இருக்குமோ அந்த இடத்துல தான் இவனுங்க நடத்துவானுங்க. கவர்மெண்ட்டுகள்லாம் இப்படி தெரிஞ்சா விட மாட்டாங்களே. விட்டாலும் விடாட்டியும் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா வச்சு செஞ்சிருவானுங்கல்ல. ஏன்னா எல்லா பைரட்ஸும் ஒண்ணு கூடுறாங்களே. இதை கேட்டவொடனே லூஃபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்படி எல்லாம் ஃபெஸ்ட் இருக்கான்னு எப்படியாச்சும் போகணும்னு வேற சொல்லுவான். அப்படின்னா நீ ஏன் கூடவே வந்துரு, நம்ம எல்லாம் ஒன்னா போலாம்பா. நான் அதுக்கு முன்னாடி கோலா வேணும், அதை எடுத்துட்டு கிளம்பலான்னு நேரா ஃபேக்டரி கிட்ட போவாங்க. ஆனா திடீர்னு அந்த சிடர் பாஞ்சு வந்து அவங்க மேல கூட அடிக்க மாட்டான், கொஞ்சம் தள்ளி தரையில தான் அடிப்பான். அப்படியே ரெண்டு பேருமே திருச்சிருவாங்க. இதுதான்டா பவர் ஆஃப் கார்பனேஷன். கேஸ் பிரஷரை வச்சு இந்த மாதிரி பெரிய பிளாஸ்ட உருவாக்கலாம். பாத்தீங்கல்ல எப்படி ஹோல் விழுந்துச்சுன்னு. நீங்க எல்லாம் இந்த இடத்துல சப்ப பீசுங்கன்ட்டு ஓவரா பில்டப் பண்ணுவான். லூஃபி கேஷுவலா பார்த்துட்டு, ஏன்டா கூறுகட்ட குப்பை பையில, உங்ககிட்ட நாங்க ஏதாச்சும் வம்பு பண்ணமா, எதுக்கடா
தேவையில்லாம எங்க கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருக்க உடனே லூஃபி பைரட் எம்பரஸ் போவா ஹன்காக்கு உங்க 2 பேர்த்தோட தலையும் எனக்கு வேணும்பா. ஆக்சுவலா நம்ம ஆளுங்க கோலா இல்லாம இந்த ஐலாண்டுக்கு வந்து லேண்ட் ஆனாங்க. நான் போவா ஹன்காக்கு ஃபெஸ்டிவல் அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருந்தா அப்போ வழியில இந்த ஐலாண்டை பார்த்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்ட்டு வந்திருக்கா. ஆனா இது அந்த பவுண்டி ஹண்டரோட ஐலாண்டுன்னு அவளுக்கு தெரியாம போச்சு. லூஃபி வரலனாலும் அவளை சம்பவம் பண்ண ரவுண்டு கட்டி இருப்பானுங்க. இப்ப 2 பேரும் தொக்கா மாட்டிட்டாங்கல்ல, இவ மட்டும் தானே அட்டாக் பண்ண போறேன்னா. ஆனா சுத்தி பாத்தீங்கன்னா 100க்கு மேல ஆளுங்க ரவுண்டு கட்டி நிப்பானுங்க, எல்லாம் பவுண்டி ஹண்டர்ஸ். இந்த டைம்ல கூட லூஃபி கேஷுவலா எனக்கு கோலா வேணும்டா, அதை கூட நான் கிளம்புறேன்பா. ஏண்டா நீயே நானே அங்காளி பங்காளியா வந்து கோலா வாங்கிட்டு போறேங்கிற? நாங்க பைரட்டுக்கெல்லாம் கோலா குடுக்கறது இல்ல, நான் கமாண்டர் சிடர்ரா. இது வரைக்கும் 99 பேர்த்த சரக்கு சரக்கு சரக்குன்னு வெட்டி காலி பண்ணியிருக்கேன். உங்க 2 பேர்த்துல யார முதல்ல வெட்டுறனோ அவங்க தாண்டா 100வது ஆளு. என்னையோட நீங்க செத்தீங்கன்னு ஓங்கி குத்த வருவான். லூஃபி ஹாக்கி பவரை வச்சு அவனோட அட்டாக்க தடுப்பான். இதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டு மண்டை உடையிற அளவுக்கு சண்டை போட்டு அவனை ஜெயிக்கிறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.